வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் தாங்க. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான பார்க்க வேண்டிய கோயில்களில் மிக முக்கியமான தேவாரத்தலம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கோயிலை பார்க்கணுன்னா ஒரு நாள் வேணுங்க. அப்போ தான் எல்லா சந்நிதியும் பார்த்து கோயிலை ரசித்து பக்தியோடு வணங்கிட்டு வர ரொம்ப நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். அவளுக்கெல்லாம் ராஜா தான் இந்த தியாகராஜர். நமச்சிவாய. நம்ம ஒரு பெரிய கோயில் போனோம்னா மூலவர் சந்நிதி ரொம்ப பெருசாக இருக்கும். அவரை சுற்றி வர எல்லா சந்நிதிகளும் ரொம்ப சின்னதாக ஓரளவுக்கு திட்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கோயில்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு கோயில் எவ்வளோ பெருசு இருக்கும், அந்த கோயில் அளவு இருக்குங்க. இங்கே கோயிலை சுற்றி வர ஒவ்வொரு சந்நிதியும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வீதி விடங்க விநாயகர், அசலேஸ்வரர், கமலாம்பாள், நீலோத்பவம்பாள், ரௌத்ர துர்கை, ருணவிமோசனர், தட்சிணாமூர்த்தி, ஆனந்தீஸ்வரர், சித்தி ஈஸ்வரர், ஹைகிரீஸ்வரர், தட்சிணேஸ்வரர், அண்ணாமலேஸ்வரர், வருணேஸ்வரர், ஒட்டு தியாகரேஸ்வரர், துளசிராஜ பூஜித்த கோயில், தெய்வேந்திரன் பூஜித்த லிங்கம், சேரநாதர், பாண்டியநாதர், ஆடகேஸ்வரர், புலஸ்திய ராட்சேஸ்வரர், புலஸ்திய பிரம்மேஸ்வரர், பக்தேஸ்வரர், வில்லாதீஸ்வரர், பாதாளேஸ்வரர், இவ்வளோ சந்நிதிகள் இருக்குங்க. கோயிலோட சிறப்பும் வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயில் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் எல்லா சந்நிதியும் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியும். கோபுரத்தோட நுழைவாயிலில் ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது. அவரை வழிபட்டால் தொலைஞ்சு போன பொருட்கள் கிடைக்குங்க. அம்மன் சந்நிதியோட உள்பிரகாரத்தில் விநாயகர் சந்நிதியும் ஐயப்பனும் இருக்காங்க. மாற்றுரைத்த விநாயகர் சந்நிதி மேலே கோபுரத்தில் எதில் குளக்கரையில் இருக்கார். செங்கல் நீர் ஓடை எனப்படும் ஓடை இந்த கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கோயிலுக்கு போகும்போது இவ்வளோ முக்கியத்துவமும் நீங்கள் பார்த்துட்டு வரணுங்க. இந்த உள் பிரகாரத்தில் ராகு கால துர்கையை வழிபட்டால் நமக்கு பதவி உயர்வு, பணிமாற்றம், நம்ம எந்த இடத்துக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு கிடைக்கும். அப்புறம் முருகனை வழிபட்டால் நமக்கு பகைகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிற தொல்லைகள், பகைகள், எதிரிகள், ஏதாவது பிரச்சனைகள் அத்தனையும் விலகிடும். இங்கே இருக்க நீலோத்பவம்பாலை வழிபட்டால் நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. இப்போல்லாம் கல்யாணம்னாலே உடனேவே பிரச்சனைகள் எங்களை தான் வருதுன்னு தெரியல. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகுது. கணவன் மனைவிக்குள்ளே, தம்பதிகளுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் அனுசரித்தும் போக மாட்டுறாங்க. உடனேவே பிரிஞ்சு போகிற முடிவு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து சுவாமியை வழிபட்டால் அத்தனையும் நமக்கு தொல்லைகள் விலகுங்க. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. நான் பெரியவளா நீ பெரியவனா அந்த போட்டிகள்லாம் இருக்காது. ருண விமோச்சன பெருமாளை வழிபட்டால் கடன் தொல்லைகள், உடம்புல இருக்க நோய்கள் அத்தனையும் விட்டு விலகும். இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு தக்கன எல்லா விமோச்சனமும் கிடைக்கும். பிரச்சனைகள் நீங்கும், தடைகள் நீங்கும், வெற்றி பெறுவாங்க. இப்போ கல்யாணம் ஆறுதுன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது தெரியுமா? ஏஜ் ஆகிடுச்சின்றாங்க, 2 வயசு தான் வித்தியாசம் இருக்கணுன்றாங்க, நல்லா படிச்சிருக்கணுன்றாங்க, செட்டில் ஆகிருக்கணுன்றாங்க, எல்லாம் ஆகி செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுன்றாங்க. அப்போ கல்யாணம் பண்ணும்போது பார்த்தா அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சின்றாங்க. இங்கே இருக்க மூலவர் வன்மிகிநாதரை வழிபட்டால் எண்ணற்ற வரங்கள், செல்வ செழிப்பும் கிடைக்கும், பாவங்கள் நீங்கும், ஆணவம் மறையும். அம்மன் சந்நிதி உள்ள அர்ச்சத பீடத்தை வணங்கினால் நல்ல படிப்பு வரும். இப்போ பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, அப்புறம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. திருநள்ளாறு போனால் திருவாரூர் நிச்சயம் போயிட்டு தான் வரணும். சத்தியகுப்தன்ற அசுரன் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தான். இவனை சனி தோஷம் பிடித்தது. நவகிரகங்கள் எதிர்த்து போரிட்டான். பயந்து போன கிரகங்கள் திருவாரூர் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவன் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நீ எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அந்த நிபந்தனையின்படி நவகிரகங்களையும் காப்பாற்றினார். நவகிரகங்கள் இந்த கோயிலில் நேர்கோட்டில் இருக்குங்க. கிரகதோஷம்காக வந்து வேண்டிக்கிறவங்க நிச்சயம் இந்த கோயில் வந்து வணங்கிட்டு போகணும். நீங்கள் திருநள்ளாறு போகிறவங்களா இருந்தால் நிச்சயம் திருவாரூர் வந்துட்டு போகணுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.